நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஆவியின் வரங்கள் 9 வரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதங்களிலிருந்து அநேக காரியங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். முக்கியமாய் வெளிப்பாட்டு வரங்கள், ரெவலேஷன் கிஃப்ட் என்று சொல்லி 3 வரங்களை குறித்து தியானித்தோம். செயல்பாட்டு வரங்கள் என்று சொல்லி 3 வரங்களை குறித்து தியானித்தோம். இப்பொழுது கடைசியாக இருக்கிற அந்த 3 வரங்கள், பேசும் வரங்கள் என்று சொல்லி, இந்த ஆவியின் வரங்களின் 7வது வரமாகவும் பேசும் வரங்களின் 1வது வரம் என்று சொல்லி தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசன வரம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் வரங்கள் 9 வரங்களும் பொதுவாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, யார் கர்த்தரிடத்தில் அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். நம்ம கரங்களில் இருக்கிறது தானே 5 விரல்களும் ஒரே அளவில் இருக்கிறது இல்லை. அதுபோல தான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வரங்களும் கிருபைகளும் ஒரே அளவில் இல்லாவிட்டாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின்படி, எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வரத்தின்படி என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரத்தின்படி, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வேலைகளையும், உங்களுடைய ஊழியங்களையும், கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் வருகிற ஊழியங்களையும் கர்த்தர் சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே வரங்கள் என்பது யாருக்கு என்பது இந்த இடத்துல சொல்லப்படலை. வரங்கள் என்பது பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக இந்த தீர்க்க தரிசன வரங்கள் ஊழியக்காரர்களுக்கும், கர்த்தரை அதிகமாய் விசுவாசித்து நம்பக்கூடிய விசுவாசிகளுக்கும், இன்னும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்களும் வாலிபர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்கிற வார்த்தையின்படியாக இது கடைசி காலமாக இருக்கிறபடியால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி எல்லார் மீதும் ஊற்றப்படும். எந்த சபை எழுப்புதலுக்குரிய சபையாக இருக்கிறதோ, எந்த சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைகிறதோ, எந்த சபை மணவாட்டி சபையாக கர்த்தருடைய வருகைக்காய் காத்து உண்மையாய் ஊழியம் செய்கிறதோ, அந்த சபையில் உள்ள மக்களுக்கும் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வரத்தின் ஆவியை ஊற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது எல்லாருமே எனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுவார்கள் என்கிற ஒரு ஆசை ஆவலோடு கூட நம்ம போய் பார்க்கிறோம். சில பேர் தீர்க்க தரிசன வரத்தை குறி சொல்கிறது போல பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரனா சொல்லுவாங்க, இவங்க கிட்ட போய் தலை கொடுத்தா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, அங்கே போய் தலை கொடுத்தா அவங்க சொல்லுவாங்களா. அப்போது இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது நாளடைவில் கர்த்தர் எதற்காக கொடுத்தார் என்பது மறந்து விசுவாசிகளும் போதகர்களும் அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்றால், ஒரு குறி சொல்லுவதை போல என்ன நடந்து அது கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அவர்களை காயப்படுத்தாதபடிக்கு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் 4 பேருக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் நான் என்னை பிரபலமாக்கி கொள்ள ஒருவருடைய குற்றங்களை எல்லாருக்கும் முன்பதாக நான் பேசி அவர்களை அவமானப்படுத்துவது அல்ல. கர்த்தர் வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனத்தின் வரத்தின் மூலமாக கடந்த வாரத்தில் நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக விசுவாசத்தில் வளரும்படியாக பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை சபையின் மக்களுக்கும் சபைக்கும் ஒரு ஊழியக்காரன் ஜெபித்து தீர்க்க தரிசனம் சொன்னால், பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி வளருவதற்கு ஏதுவான விசுவாசம் உள்ள வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இது கடைசி காலகட்டமாக இருக்கிறபடியால் நிறைய மக்கள் தீர்க்க தரிசன வரத்தை தவறாக புரிந்து கொண்டு, அவர்கள் என் தலையில் கை வச்சா என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் மனப்பாடமாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத மாத்திரம் ஒரு குறிக்கோளாக வைத்து அவர்களுக்கு சொல்கிற ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பாசிட்டிவானதுன்னு சொல்லுவார், உங்களுக்கு நெகட்டிவானதுன்னு சொல்லுவார். நம்ம பாசிட்டிவானது மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நெகட்டிவ் விட்டுட்டுன்னா அவங்களுக்கு சொன்ன பாசிட்டிவ் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது.
நான் ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவாக சொன்னார், அதை நான் எடுத்துக்கணும். அப்போ தான் என் வாழ்க்கை மாறும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம், அவர் பாசிட்டிவாக சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நிறைவேறும். நெகட்டிவ்லாம் எனக்கு சொல்ல, பாசிட்டிவ் மாத்திரம் தான் எனக்கு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ அது சரியான ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசனம், வாட்ஸ்அப்பில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, வீடியோ காலில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, மொபைல் ஃபோனில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது, ஏதோ ஒரு பெயரை அழைச்சி அப்படி அல்ல, தீர்க்க தரிசனன்றது அப்படி அல்ல, குறிப்பிட்டு அழைத்து அவர்களுக்கான காரியத்தை வெளிப்படையாக மக்கள் முன்பதாக நிரூபிப்பது தான். அப்படிப்பட்ட ஊழியத்தை அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை மோகன் சிலாசஸ் ஐயா செஞ்சிருக்கிறாரு. கூப்பிட்டு நிற்க வைத்து, உங்கள் பெயர் தானே அழைக்கப்பட்டது, உங்களுக்கு இந்த வியாதி தானே இருக்குது, இது குணமாக்கப்பட்டதா என்பதை துல்லியமாக ஏதோ ஒரு சாந்தியை கூப்பிட்டாங்க. 10 பேரில் ஒருத்தர் கூட சாந்தி இருக்க மாட்டாங்க, 10 பேரில் ஒரு ரெபேக்கா கூட இருக்க மாட்டாங்க, 1000 பேரில் ஒரு எஸ்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு போக்கில் ஒரு கதை அடிக்கிற விஷயம் இல்லை தீர்க்க தரிசனன்றது. நம்ம ஒரு பெயரை அழைக்கிறோம் என்றால் அந்த பெயருக்குரிய நபரை முன்பதாக அழைத்து அவர்களுக்கான வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனத்தை அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் எல்லார் முன்பதாகவும் சொல்லி அது உண்மையா என்பதை அவர்களிடத்தில் மைக் கொடுத்து ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு அநேகர் அதை நம்புவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக இல்லை, எல்லாருமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் வேற. ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்க்க தரிசனம் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிப்பாடுகள் என்பது, தீர்க்க தரிசனன்றது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. நம்ம சொல்கிறன்றதுக்காக நான் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஓ இவ்வளோ தானே தீர்க்க தரிசனம், இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணால் அது சரியாயிட போகுது, அதுதானே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு ஒரு அம்மா அழுதுகிட்டே வராங்க. அவங்க அழுதுகிட்டே வந்ததை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிற என்ன பண்ணுறாரு, தலையில் கை வச்சு, உங்கள் வீட்டில் பெரிய கடன் பிரச்சனை இருக்குது, நீங்கள் சாகலான்னு வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கண்ணை திறந்து சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை, இப்போ தான் எல்லாம் மாறிச்சு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கண்ணீரோடு வந்தேன், நான் கண்ணீரோடு வருகிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு நெகட்டிவாக சொல்கிறீங்க, இது எல்லாம் மாற்றிட்டாரு ஆண்டவர்ன்றதுனால தான் நான் கண்ணீரோடு நன்றி சொல்ல வந்தேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்த, ஆனால் இப்போ இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மனுஷருடைய தோற்றத்தை வைத்து சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல. ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஆளை பார்த்து, ஐயா உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆஃபீஸர் உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் நல்ல வசதியோடு கூட கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது இல்லை, கஷ்டத்தோடு வரவங்கள பார்த்தாலே தெரியுது இல்லை, அப்படி ஒரு தோற்றத்தை வைத்து ஒருத்தருக்கு ப்ராப்பசி தீர்க்க தரிசனம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் அல்ல. கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்மையாகவும் அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் இருந்தால் தீர்க்க தரிசனத்தோடு ஜெபம் பண்ணு. தீர்க்க தரிசனம் இல்லையா, இல்லை வெறுமையாக ஜெபம் பண்ணி அனுப்பு, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தீர்க்க தரிசனம் சொல்லி நான் ஒரு தீர்க்க தரிசனம் பெரிய ஆள், இன்றைக்கி நிறைய பேர் போட்டுக்கிறாங்கல்ல, பேருக்கு முன்னாடி ப்ராஃபிட் அவர் பேர் தீர்க்கதரிசி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ இழப்புகள் நடக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இந்த நடக்க போகிற காரியங்களும் நடந்திருக்கிற காரியங்களும் சொல்லி கூட அவங்க தங்கள் பேருக்கு முன்பதாக தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறது கிடையாது. சொல்கிறாங்களே இப்போ குட்டி குஷ்மா அப்படின்னாங்க பாருங்க. இப்போ சின்ன சின்ன ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, பெயருக்கு முன்னாடி தீர்க்கதரிசி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவர் எல்லாரும் மீதும் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, எல்லா பிள்ளைகளும் அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை, இது கடைசி காலம் கட்டமாக இருக்கிறபடியால் நீங்கள் தான் ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, உண்மையான தீர்க்க தரிசனம் எது, உண்மையான தீர்க்க தரிசி யார் என்பதை நீங்கள் கடவுளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன முகாம், தீர்க்க தரிசனம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இந்த வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் கேட்குறேன் பாருங்க, அதுவும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும்
ஒவ்வொரு சபைகளில் போதிக்கப்படுகிறது விசேஷமாய் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாய் ஜெபித்து சொல்லுவது மாத்திர தீர்க்க தரிசனம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் தான். ஏன்னா இதை எழுதி கொடுத்த தீர்க்க தரிசிகளை வைத்து தான் இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சிக்கத்தக்கதாய் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வருகையை, அவருடைய மரணத்தை நினைவு கூறாத, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாத பல தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள். கடைசியில் நான் தான் கடவுள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த மனிதர்களை அநேகர் ஆராதித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வழியாக இயேசு இவர்தான், இவருக்குள்ளே தான் இயேசு வாசமாக இருக்கிறார் என்று ஓடுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை, அப்படிப்பட்ட ஊழியங்களை தயவு செய்து நீங்கள் நம்பாதீர்கள். அதுதான் கள்ள தீர்க்க தரிசனம். பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்தமாகிய தேவனை அறிக்கையிடாத, அதை முன்னிறுத்தாத எந்த ஊழியமும் ஊழியம் அல்ல. இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடாத, இயேசுவின் நாமத்தில் எதையும் செய்யாத, இயேசு என்று முழக்கமிடாத எந்த தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே தீர்க்க தரிசன வரணும் என்பது பொதுவாக வைக்கப்பட்டிருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானம் எனக்கு வேண்டும், அதை கேட்கத்தக்கதான ஞானம் நமக்கு வேண்டும். அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ எல்லாம் தீர்க்கதரிசியான்னு கேட்டால் எல்லா தீர்க்கதரிசியும் அல்ல. எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குதானா? எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் உரியது. ஆனால் கர்த்தரிடத்தில் யார் பிரியமாய் நடக்கிறார்களோ, கர்த்தருடைய வழியில் யார் உண்மையாக இருக்கிறார்களோ, அவரோடு கூட அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தரதை கொடுத்திருக்கிறார். அது எல்லாருக்குமானது தான், பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் உரியது தான். ஆனால் எல்லாருமே அதை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக எல்லாருக்கும் லோன் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தான் லோன் கொடுப்பாங்க. நீங்கள் போய் லோன் கேட்டு பாருங்கள், ஏதோ ஒரு காரியம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அந்த கார்டு இல்லை, உங்ககிட்ட எந்த கார்டு இல்லை. யாருக்கு எலிஜிபிள் இருக்குதோ, யாருக்கு கரெக்டாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்குது பாருங்கள். அது போல தான் தீர்க்க தரிசன வரம் என்பது பொதுவானது தான். கர்த்தர் எல்லாருக்குமான வரங்களாக தான் அதை வைத்திருக்கிறார். ஆனால் யார் ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கிறார்களோ, யார் ஆண்டவரோடு கூட நடக்கிறார்களோ, அவருடைய சத்தியத்தையும் அவருடைய கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ்கிறாரோ, அவர்களுக்கு என்ன பண்ணுறார், அந்த வரத்தை கொடுக்கிறார், ஒரு என்கரேஜ் பண்ணுறார். நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்தாங்கன்னா பேக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுத்து கொடுத்து, இந்தாப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பா, நல்லா படிப்பா, நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னு ஊக்குவிக்கிற மாதிரி, நல்லா ஜெபிக்கிற விசுவாசி, நல்லா ஊழியம் பண்ணக்கூடிய ஆளை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மோட்டிவேட் பண்ணாப்பா, இன்னொரு கிஃப்ட்டு, இன்னொரு ஊழியத்தை உனக்கு கொடுக்குறேன், இன்னும் நீ ஊழியத்தை என்ன பண்ணு, சிறப்பாக பண்ணு, இன்னும் கொஞ்சம் நீ நல்லா வல்லமையாக ஊழியம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு? உண்மையாக அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு. இப்போது தீர்க்க தரிசன வரம் என்பது என்னை மேன்மைப்படுத்துவதற்கு மாத்திரம் கொடுக்கப்படல, என்னை உயர்த்துவதற்கு மாத்திரம் கொடுக்கப்படல. தீர்க்க தரிசன வரம் என்னை கண்டிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆமென். தீர்க்க தரிசனம் என்னை கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்தின் மேலே பிராக்கெட்டில் இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அதுதான் நம்ம வேத பாடமாக வாசித்தோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷன் இருந்தார்கள். போதும், அங்க பாருங்க. இதே 51ஆம் சங்கீதத்தில் நாத்தான் தாவீதினுடைய பாவத்தை உணர்த்திய போது ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ
அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவரால் ஒரு தீர்க்க தரிசனம் பெற்று, தாவீது ஒரு அரசன், அந்த அரசனுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணணும், அவருடைய தவறை கண்டித்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். இப்போ தாவீது செய்த ஒரு பாவம் உரியாவின் மனைவியை அடையும்படியாக உரியாவை போரில் முன்னாடி நிற்க வைத்து உரியாவை கொல்றதுக்கு திட்டம் போட்டார், கொன்று போட்டார். யார் மேலே இருக்கிற ஆசையினால? பத்சேபாள் மீது இருக்கிற ஒரு இச்சை, பத்சேபாள் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பின் நிமித்தமாக அடுத்தவனுடைய மனைவியை அவர் இச்சித்தபடியினால, அந்த ஸ்ரீ கர்ப்பமுற்றபடியினால இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் இந்த பாவங்கள் உணர்த்தப்படப்படுகிறது. தாவீது நினைச்சாரு, இது எனக்குள்ள காரியம், இது யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாத்தான் தீர்க்கதரிசிக்கு எது வரைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா, தாவீது உரியாவை முன்னாடி நிற்க வச்சு கொலை பண்ணுறதை வரைக்கும் யாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு? நாத்தான் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ரகசியமாய் கொண்டு வந்து, ரகசியமாய் அந்த கர்ப்பமுற்று, ரகசியமாய் அவரை போரில் முன்னாடி வச்சு எல்லாமே பிளான் பண்ணி ஒரு மர்டர் நடக்குது. பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, உரியாவை முன்னாடி நிற்க வச்சு கொலை பண்ணப்பட்டு ஐயோ உரியா செத்துட்டானே அப்படின்ன பிறகு அவர் துக்கம் கொண்டாடி பாவம் பண்ணிட்டேன்றது எப்பவுமே நிறைய பேருக்கு எப்போ தெரியுமா, பாவம் உணர்த்தப்படும் பொழுது தான் நான் பாவம் பண்ணிட்டேன்ற எண்ணமே வரும். பாவன் உணர்ந்த சில நேரத்தில் என்ன பண்ணுன்னா, அந்த பாவத்தின் மீது இருக்கிற நாட்டம், அந்த பாவத்தின் மீது இருக்கிற ஆசை, அந்த பாவத்தின் மீது இருக்கிற இச்சை நம்மளை இழுக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாமே கண் மூடப்பட்டு எல்லாம் மறைக்கப்பட்டு ஆண்டவர் சத்தியம், இந்த ஊழியம், அழைப்பு, தாகம், வைராக்கியம், அபிஷேகம், வாஞ்ச இது எல்லாத்தையும் மறந்து நான் அடைய நினைக்கிற, நான் ரொம்ப பிரியப்படுற அந்த இச்சையான பாவத்தில் நான் விழும் பொழுது இது எல்லாம் மறைக்கப்பட்டது. என் கண்ணுக்கு முன்னாடி எது மட்டும்தான் இருக்குது? பத்சேபாள் மட்டும்தான் இருக்குது. தாவீது யார் தெரியுமா? தன்னுடைய நிலையை உணராம, தன் மேல் அங்கி கழுண்டு விழுறது கூட தெரியாம ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டவரோடு கூட பாட்டெல்லாம் பாடுவோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, அப்படி ஆடிக்கொண்டிருந்தார் தாவீது. அப்படி அனல், அப்படி வைராக்கியம். பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ எதில் ரொம்ப பலவீனமாக இருக்கிற, எந்த விஷயத்தை உனக்கு முன்னாடி விதைச்சா அந்த பாவத்தில் விழுவன்ற சரியான மாஸ்டர் பிளான் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் பல முறை உனக்கு எச்சரிப்பார், இந்த தப்பை பண்ணாதன்னு சொல்லிட்டு பல முறை உங்கள்கிட்ட பேசியிருப்பார், இதை செய்யாத. உன் மனசில் தோணாமல் இல்லை, உன் இருதயத்தில் கர்த்தர் பேசாமல் இல்லை, பல முறை இருதயத்தில் பேசிக்கிறார், போவாதடா மகளே இது பண்ணாத, உனக்கு தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப ஆண்டவர் நான் காயப்படுத்திட்டு இருக்கிறேன், நான் பாவம்னு தெரிஞ்சு அவர் பல முறை உணர்த்துறாரு, பல முறை என்னை எச்சரிக்கிறாரு. எச்சரிச்சு நான் என்ன பண்ண முடியல, எனக்கு அது பண்ணாதான் தூக்கம் வரும், அதை அன்னைக்கு செஞ்சாதான் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இருக்கும், இல்லை என் தலை வச்சிடும், இல்லை இந்த உலகத்தில் என் வாழ்க்கை முடிஞ்சிடும், அந்த தவறு நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு இயேசு முக்கியம் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு சபை முக்கியம் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு ஊழியம் முக்கியம் இல்லை, என் மேலே இருக்கிற அபிஷேகம், என் மேலே இருக்கிற வைராக்கியம், என் மேலே இருக்கிற அனல், என் மேலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வாஞ்சை, எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம், இந்த 1 hour எனக்கு ஆண்டவர், எனக்கு இந்த உலகம் வேணாம், இந்த 1 hour எனக்கு இந்த பாவம் தான் எனக்கு பெருசாக தெரியுது. 1 மணி நேரம், அந்த 1 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் தாவீது தன் மீது இருந்த அபிஷேகத்தை இழந்த ஒரு நாள் அது. நார்மலாக அந்த தப்பு பண்ணிட்டு ஊராமட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு குழந்தை கொடுத்து திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு அவங்க புருஷனை கொண்டு வந்து அவனையும் போரில் நிற்க வச்சு கொலை பண்ணிட்டு இது யாருக்குமே தெரியாதுன்னு அப்படியே முழு பூசணிக்காவை சோத்தில் வச்சு, இது வெறும் சாப்பாடு தாங்க, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் என்ன இருக்குது உள்ள? பூசணிக்காய் மறைச்சி வச்சுக்கிறாப்புல. இது யாருக்குமே தெரியாது, இது ரகசியமாக அப்படியே மூடி மறைச்சிடணும், இதை பெருசாக்க கூடாது அப்படின்னு யார் நினைச்சது? தாவீது நினைக்கிறாரு, யாருக்கும் தெரியாது.
பர்சபல் வயிற்றில் வர்றது என் குழந்தையா இல்லை உரியா குழந்தையா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. உரியாவை கொண்டாச்சு, இப்போ பர்சேபா தனியாகிடுச்சு. பர்சேபா நம்ம கூப்பிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உரியா இருந்தால் தானே பிரச்சனை. உரியாவை கொண்டுட்டோம், இனிமே நல்ல வேலை நம்ம மேலே எங்கே இந்த பழி வந்துடுமோன்னு நினச்சோம், எங்கே எம்ப பேர் கெட்டு போயிடுமோன்னு நினச்சோம். நல்ல வேலை நம்ம பேர் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து உக்காந்துட்ருக்குறோம் அந்த மாதிரி. நல்ல வேலை என் பேர் இன்னும் கண்டுபிடிக்கல, நல்ல வேலை கர்த்தர் எனக்கு இன்னும் வெளிப்படுத்தலை, நல்ல வேலை நான் மாட்டிக்கல. பிரதர் சிஸ்டர், ரொம்ப நாளைக்கு நீ மாட்டிக்காமல் இருக்க முடியாது. கத்திரிக்காய் முத்தனா வந்துடுங்க. என்னைக்காவது ஒரு முறை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்பதாகவே என் பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டுனா எனக்கு நலமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிப்பார். யாருக்குமே தெரியாது இந்த பாவம், யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துலலாம் தாவீதை போல பரிசுத்தவான் யாரும் இல்லை, தாவீதை போல ஆராதிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தாவீதை போல உண்மை உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி அப்படி இருந்தது. நாத்தான் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தார், நாத்தான் தீர்க்கதரிசி நீ எழுந்துரு, போயிட்டு தாவீது கிட்ட நீ ஒரு காரியத்தை சொல். என்ன காரியம் தெரியுமா? அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து அனுப்புகிறாருங்க. ஊழியக்காரனு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், என்ன பண்ணுறாரு கர்த்தர்? சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ ஞானம் மக்குது இவருக்கு. உண்மையை சத்தியமாக கிடையாது. அவர் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. இதை போய் பேசு, இதை செய், நான் சொல்கிறத சொல்லு. நீ ஏதாவது ஒன்று பேசினுக்கு அதை லூஸ் மாதிரி, நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லு, அதுதான் இன்னைக்கு முக்கியம். ஆமாவா இல்லையா? அப்படி நாத்தானேல் தீர்க்கதரிசி கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆஸ்திகள் ஆடு நிறைய இருக்குதுங்க. ஆனால் ஒரு ஏழையான மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆடு இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆடு வச்சு நிற்கிற செல்வந்தனாக இருக்கிற இந்த கதையை வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, நீங்கள் வாசிச்சிங்கல்ல, நீங்கள் நல்லா போய் வாசிச்சு பாருங்கள். சங்கீதம் 51க்கும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, பெரிய ரகசியம் அது. நீங்கள் போய் படிச்சு பாருங்களா. இன்னொரு முறை 2 சாமுவேல் 12:1-10 வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். சங்கீதம் 51 வாசிச்சு பாருங்கள். மேலேருந்து பிராக்கெட்டில் இருக்கிறதுலேருந்து படிக்கணும், அப்போ தான் புரியும். இப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துந்த அப்படியே தாவீது கிட்ட போய் சொல்கிறாரு, தாவீது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, நீ என்ன காரியம் பண்ணி வச்சுக்கிற தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது நினச்சினுக்கிறியா? நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்துக்கிற எனக்கு தெரியும். மிரட்டலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், எப்படியாப்பட்ட கேடி தெரியுமாய்வா, எப்படியாப்பட்ட ஃப்ராடு தெரியுமாய்வா, கர்த்தருக்கு வெளிப்படுத்திட்டார். இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப டிசிப்ளினான காட், ரொம்ப உண்மையும் உத்தமமான ரொம்ப அருமையான தெய்வம். அவரை போல உண்மை உள்ள தெய்வம் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் யாரையும் அசிங்கப்படுத்துறவர் அவமானப்படுத்துறது கிடையாது. நாத்தானேல் எப்படி தெரியுமா அதை சொல்கிறாரு? அவர் செஞ்ச பாவத்தை எப்படி தெரியுமா உணர்த்துறாரு? ஐயா தாவீது ஐயா, எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, கர்த்தர் எங்கூட பேசினார், உங்ககிட்ட அதை சொல்ல சொன்னார். என்ன சொல்ல சொன்னாருங்க ஐயா? இந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தன் ஒரு மனுஷன் இருக்கிறான், ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன் இருக்கிறான். செல்வந்தன்கிட்ட 100 ஆடுகள் இருக்குது, ஆனால் அந்த ஏழை கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு. இப்போ செல்வந்தன் வீட்டுக்கு ஒரு வழிப்போக்கனாக விருந்தாளி வந்துட்ட உடனே இப்போ செல்வந்தன் நினச்சா என்ன பண்ணலாம், 100ல் 1 அடிச்சு போடலாம். ஆனால் அந்த செல்வந்தன் என்ன பண்ணுறான், 100 ஆடுகள் அப்படியே வச்சுக்கிட்டு ஊரா முட்டை ஆடை தூக்கின்னு வந்து அதை வெட்டி விருந்து பண்ணி சாப்பிட்டான். அந்த ஏழையாக இருந்த மனுஷனுக்கு அது பொண்ணை போல செல்லமாக தன் மடியில் படுக்க வச்சு அதை அழகாக வளர்த்து கொண்டு இருந்த ஆட்டை தாவீதுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நாம் அரசாளுகிற தேசத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணது யாரு? கோபம் வருது அவருக்கு, கோபம் வந்துச்சு. நான் அரசாளுகிறேன், என்னுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட பெரிதான பாவம் இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச ஆள் யார்? நீங்கள் உடனே சொல்லுங்க. இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்குறாரு நாத்தான். அவன் இருக்கக்கூடாது, அவனை சாவடிக்கணும் ஐயா. வேற யாரும் கிடையாது நைனா, நீ தான். எப்படி சொல்றாரு? வேற யாரும் இல்லை, அந்த நல்லவர் யாரு? நீ தான் பாது சொல்றாரா இல்லையா? அந்த மனிதன் நீ தான்.
வாசிக்கலாமா அதை? 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். எத்த உடனே நீ தான் பெரிய பாவின்னு குற்றப்படுத்தல. அவர் கதை சொல்றாரு. கதை சொன்னோன்னே இவர் கோவம் வந்துச்சு. ஹை, நான் இருக்கிற இடத்துல எப்படி இந்த மாதிரி தப்பு நடக்கலாம்? யார் அவன்? உடனே காட்டுங்க, அவனை கொன்னலாம் அப்படின்றாரு. கொல்லனா நீ உன்னை தான் கொண்டுக்கணும், நீ தான் அந்த தப்பு பண்ணியிருக்கிற. நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ அழகாக கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி கொண்டு வந்து இவர் மூடி மறைச்ச ஒரு பாவத்தை அவர் டைரெக்டாக சொல்லாமல் ஒரு ஓம கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக தாவீது புரிஞ்சுக்கின்னு எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்கிறான் அந்த பாவி. நான் வாழ்கிற இடத்துல இப்படிப்பட்ட தப்பு பண்ணது யார்? நிறைய பேர் என்ன தெரியுமா, நம்மளை குறித்து கர்த்தர் பேசும்போது, பற்றி எவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுக்குது இது, அவங்கள பற்றி தான் சொல்லியிருப்பார் ஆண்டவர், நம்மளை பற்றி தான் பேசியிருப்பார், நம்மளுக்காக தான் சொல்லியிருக்க வைப்பாங்க. சர்ச்சில் இருக்கிற பிரசங்கம் நம்மளுக்காக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? யாருக்காக பேசியிருப்பார் பாஸ்டரு? சபையில் பேசுகிற எல்லா வார்த்தையுமே தனிப்பட்ட ஒரு ஆளுக்காக பேசப்படுறது இல்லை, சபைக்காக பேசப்படுகிற வார்த்தை எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்குமாக தான் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்காக தான் கர்த்தர் பேசியிருப்பார். ஏன் சிஸ்டர், உனக்காக பேசியிருக்க மாட்டாரா? நீ அந்த மாதிரி பண்ணலையா? அந்த பிரதரை தான் பாஸ்டர் மையப்படுத்தி பேசுகிறாரு. எந்த பிரதரையும் எந்த சிஸ்டரையும் மையப்படுத்தி பேசுறதுக்காக ஊழியத்துக்கு போதகர கர்த்தரை அழைக்கல. பொதுவாய் வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை உண்மையாய் எல்லாருக்கும் முறியதாய் பேசுகிறதா ஊழியம். அழகாக எடுத்து சொல்கிறார் தாவீதுக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறார், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க அரசரே அப்படின்னும் போது, அவன்லாம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது தலைவா. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ பாவம் இல்லை, ஒரு ஏழையான மனுஷன் ஆட்டை போய் அடிச்சு சாப்பிட்டுக்கிறான் அவன். அப்போ இவர் சாப்பிட்றதான் நினச்சினுக்கிறாரு. இவர் உண்மையான சம்பவத்தை நினச்சினுக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக சில ஓமை கதைகளை கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நம்ம புரிஞ்சுக்கணும், என்கிட்ட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்ம சரிப்பட்டுக்கணும், நம்ம மாறிக்கணும் பொழுது அப்படி நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிரிக்கிறோம். சில பேர் சாப்பிடும்போது உண்டை பிடிச்சி வைப்பாங்க. இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது தாத்தாவுக்கு, இது சித்தப்பாவுக்கு. ஏன்னா சாப்பிட முடியலன்னா அப்போ அம்மாவும் பிடிக்கணும் அம்மாவுக்கு ஒன்று, அப்பா பிடிக்கணும் அப்பாவுக்கு ஒன்று, இது எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் காலி பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி கர்த்தர் பேசுகிற பிரசங்கத்தை ஒரு கறி பீஸ் உள்ளே வச்சுட்டு அதை மறைச்சி வச்சுட்டு, இது மட்டும்தான் எனக்கு, இதெல்லாம் கறி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு, இந்தா ஆளுக்கு ஒரு உண்டை, இதில் மட்டும் கறிக்குது, இதா உனக்கு மறைச்சி வச்சு கொடுக்குறது. அந்த மாதிரி பிரசங்கத்தை வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா ஆமேன் அது எனக்கு தான், எனக்கு தான்ன்றது. எச்சரிப்பு வந்துச்சுன்னா அது எனக்கு இல்லை, உனக்குன்றது. சிஸ்டர், பிரதர், நீங்கள் மற்றவங்களுக்கு இது உங்களுக்கு, அது உங்களுக்கு, நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க, நமக்குன்னு சொல்லுங்கள். கடவுள் யாருக்காக பேசுகிறாரு? நல்லா சொல்லுங்கள். கடவுள் யாருக்காக பேசுகிறாரு? நமக்காக பேசுகிறாரு, எனக்காக தான் பேசுகிறாரு. எந்த மனுஷன் எனக்காகன்னு உணர்றானோ அவனுக்கு வரங்கள் கிரியை செய்யும். தாவீது நாத்தானால் எச்சரிக்கப்படுறார். ஒரு தனிநபருக்குரிய தீர்க்க தரிசனம், ஒரு ராஜாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவன் செய்த பாவத்தை உணர்த்தி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்போ சங்கீதம் 51 எடுத்துக்கலாம். அதில் அவர் சொல்றாரு பாருங்களா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோபினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறிலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தன் பாவத்தை உணர்த்தப்பட்ட பிறகு தீர்க்கதரிசி வந்து பாவத்தை உணர்த்திட்டார். நீ யாருக்குமே தெரியல நினைச்சேப்பா, யாருக்குமே தெரியாமல் மண்ணு போட முடியலன்னு நினைச்சியே,
ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, உன் காரியம் இப்படியா இருக்குது. எதுக்காக தெரியுமா? இப்போ கூட கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தாவீது. நீ என்ன நினச்ச